இட்ஸ் சாட்டர்டே நைட். ரொம்ப நாளாக ஃப்ளவர் பாட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கான டைமும் வந்தாச்சு. 2 வீக்ஸ் முன்னாடி மீஷோவில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதில் தேவையான திங்ஸ் எல்லாம் 1, 2 வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்து இந்த வுட்டன் ட்ரே ஒன்று, சர்விங் ட்ரே மாதிரி தான் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தேன். பட் கிச்சனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதனால தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அது கூடயே ஃப்ளவர் பாட்டும் ஒரு 5 ஆர்டர் போட்டேன். அதுவுமே 150 ருபீஸ் தான். மார்பிள் ஃபினிஷில் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. காம்பேக்டாக பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. ஸோ அதுக்காகவே ஆர்டர் போட்டேன். வீட்டில் இருந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்னதாக பாயசம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து காலையிலே கேட்டிருந்தாங்க. பட் அதுக்குள்ளே அவங்க வந்து ஊட்டிக்கு போகிற வேண்டிய வேலை இருந்ததுனால அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க வர்றதுக்குள்ளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டு வாக்கில் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். வெறும் பாசிப்பருப்பு, அது கூட வந்து பச்சரிசி, அது 2யும் தான் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். வெறும் பாலாலே வேக வச்சு சுகர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அது கூட வந்துட்டு நெய் ஊற்றிட்டா போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ பூண்டு சட்னி வந்து ஸ்ப்ரெட்டிங் மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய், பூண்டு, அதுக்கப்புறமா வரமிளகாய், கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம், உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தோசை ஊற்றுவோம் இல்லையா, அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காகவே இன்றைக்கி பண்ணேன். அது கூடயே சட்னியுமே பண்ணியிருந்தேன். நார்மலாக தேங்காய் சட்னி, தக்காளி சட்னின்னு பண்ணாமல் தக்காளி சட்னி மாதிரியே பண்ணிவிட்டு அது கூடயே வந்துட்டு அந்த மின்ட்டு, அதுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ பார்த்தாலும் தக்காளி சட்னியாக சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹஸ்பண்ட் வந்தோடனே பாயசமும் கொடுத்துட்டு அது கூடயே வந்துட்டு அந்த பூண்டு சட்னியும் ஸ்ப்ரெட் பண்ண தோசையும் கொடுத்து எல்லோரும் சாப்பிட்டு தூங்கியாச்சு. அவ்வளோதான்.